திவ்ய பிரபந்த பகவத் கதாமிருதம். பகவானின் அவதார கதைகள். 4000 திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத் கதைகளின் விவரணம். ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது. ஸ்ரீ கிருஷ்ணாவதார வைபவ சங்கிரகம். தந்தை காலில் விலங்கர கண்ணன் திருவவதரித்தது. பூமி தேவிக்கு தன்மீது சஜ்ஜனங்கள் எத்தனை கோடிக்கணக்காக இருந்தாலும் அவர்களை சுமப்பது இலவம் பஞ்சை சுமப்பது போல் வருத்தமற்று இருக்கும். ஒரு துஷ்டன் உண்டாகிலும் இரும்பு மூட்டையை தாங்குவது போல் மிக வருத்தமாம். ஆதலால் துவாபர யுகத்தில் இப்பூமியின் கண் பிறந்த கம்சன், சிசுபாலன் முதலிய அசுரர்களின் பாரத்தை பொறுக்க மாட்டாமல் பூமி பிராட்டி ரூபத்தை தரித்து மேருமலையின் உச்சியிலுள்ள தேவர்களின் சபையை அடைந்து அச்சபை நடுவில் வீற்றிருக்கும் நான் முகனை வணங்கி தனது துயரத்தை முறையிட்டு இவ்வசுரர்களை தொலைத்து தன்னை சுகப்படுத்த வேணுமென வேண்டிக் கொள்ள அதற்கு நான்முகன் சிறிது காலம் யோசித்து, இது நம்மால் ஆகாது. சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வலோக பிதாவாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு அறிவித்து அவர் மூலமாக இக்காரியத்தை நிறைவேற்றுவிக்க வேணும் என கருதி அந்த பூமியையும் மற்றுமுள்ள தேவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமனை தொழுது துதித்தனர். பின்பு திருமால் அருள் புரிந்த சிந்தை கொண்ட அவர்கட்கு காட்சி தந்து யோக க்ஷேமங்களை விசாரித்து அவர்கள் வந்த வரலாற்றை உணர்ந்தருளி, ஓ தேவர்களே, உங்கள் கருத்தை அறிந்து கொண்டேன். முற்காலத்தில் வருணனுடைய சாபத்தினால் கஷ்யபரும் அவரது மனைவியான அதிதியும் இப்பொழுது வசுதேவ தேவகிகளாக பிறந்திருக்கின்றனர். இப்பிறவியில் அவர்களுக்கு நான் பிள்ளையாக பிறக்கிறேன் என்று முன் வரமளித்திருக்கின்றேன். அங்கனமே நான் அவர்களுடைய கர்ப்பத்தில் தோன்றி சாது பரித்ராணமும் துர்ஜன விநாசமும் தர்ம சம்ஸ்தாபனமும் செய்ய கடவேன். நீங்கள் போகலாம் என்று ஜோதிவாய் திறந்து அருளிச் செய்ய அவர்கள் பரமானந்தத்துடன் விடைபெற்று தத்தம் ஸ்தானங்களை அடையலாயினர். அக்காலத்தில் மதுரா நகரத்தில் யதுவம்சத்தாரில் உக்ரசேனன் என்றொரு தார்மிகன் அரசனாயிருந்தான். அவனது மகன் கம்சன் என்பான். இக்கஞ்சன் துஷ்டர்களில் தலைவனாய் இருந்து கொண்டு பெரியோர்கட்கு தீமையும் புல்லியர்கட்கு நன்மையும் செய்து கொண்டு தன் பலத்தினால் தனது தந்தையாகிய உக்ரசேனனை சிங்காதனத்தினின்று தள்ளிவிட்டு தான் அரசாண்டு வருங்காலத்து கம்சன் தனது உடன் பிறந்தவளாகிய யுக்த வயது வாய்ந்த தேவகியை வசுதேவருக்கு விவாகம் செய்வித்து அவ்விவாகம் முடிந்த பின்பு அவளை வசுதேவர் மாளிகையில் கொண்டு விடுகைக்காக தேரேற்றி கொண்டு தேவகியிடத்தில் மிக்க அன்பு ஆதரத்துடன் சாரதியாயிருந்து தேரை நடத்தி கொண்டு வரும்போது, ஆகாயத்தில் அறிவுகேடனே, நீ யாரிடத்தில் அன்பு பூண்டிருக்கின்றனையோ அத்தேவகியின் 8வது கர்ப்பம் உன்னை கொல்லப் போகின்றது என்று ஒரு அசரீரி வாக்கு பிறக்க அதனை கேட்ட கம்சன் மிகவும் திடுக்கிட்டு, இனி நாம் தப்ப வழியாது என்று யோசித்து, இவள் பிழைத்திருந்தாலன்றோ இவளது 8வது பிள்ளை நம்மை கொல்லப் போகிறது, இப்போதே இவளை கொன்று விடுவோம் என்று அறுதியிட்டு கத்தியை உருவிக்கொண்டு தேவகியை கொலை செய்ய புக, வசுதேவர் அவனுக்கு பல தர்மங்களையும் காலகதியையும் பறக்க உபதேசிக்கவும் அவன் அதை மதியாமல் ஒரே பிடிவாதமாய் நிற்க, பின்பு வசுதேவர், அப்பா, உனக்கு இவள் கையால் சாவு இல்லை, இவளுடைய பிள்ளை கையினால் அல்லவோ சாவு நேரிடப் போகின்றது. இவளுக்கு பிள்ளை பிறந்தவுடன் அப்பிள்ளைகளை உன்னிடம் கொடுத்து விடுகின்றேன், நீ அவற்றை கொன்றுவிடு என்று சொல்ல கம்சன் அதை யுக்தமென்று கொண்டு அத்தம்பதிகளை விலங்கிட்டு சிறையில் அடைத்திட்டான். திருமால் தேவகியிடம் 8வது கர்ப்பத்தில் ஆவணி மாதம் கிருஷ்ணாஷ்டமி கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் இரவு ரிஷப லக்னத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனாய் அவதரிக்க அப்போதே வசுதேவ தேவகிகளின் கால் விலங்கு இற்று முறிந்து விழுந்தொழிந்தது.